ஒட்டுமொத்த தல ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரே படம் விஸ்வாசம் தான். அண்மையில வந்த படத்துடைய ட்ரெய்லர் ரசிகர்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். இந்த ட்ரெய்லர் தற்போது வர 20 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனையும் படிச்சுட்டு வருது. பேட்ட படத்துடைய ட்ரெய்லரை விஸ்வாசம் பட ட்ரெய்லர் அசால்ட்டாக முறியடிச்சிருக்கு. மேலும் ஜனவரி 10ஆம் தேதி பொங்கல் ஸ்பெஷலாக படம் வெளியாகி உள்ளது என அண்மையில தான் படக்குழு உறுதி செஞ்சாங்க. இதை தொடர்ந்து படத்திலிருந்து 2 ப்ரோமோக்களும் வெளியாகி அதுவும் தொலைக்காட்சிகள்ல ஒரு பக்கம் மாஸ் காட்டி வருது. இந்த நிலையில இந்த படத்திற்கான முதல் நாள் காட்சிக்கான ஓபனிங் முன்பதிவை சென்னை ரோஹிணி சினிமாஸ் நாளை மாலை தொடங்க இருக்காங்களாம். இந்த அறிவிப்பை அவர்களே வெளியிட்டிருக்காங்க. பேட்டா விஸ்வாசம் இந்த 2 படமும் ஒரே நாள்ல மோதுறதால 2 நடிகர்களுடைய ரசிகர்களுக்கும் ஒரு குட்டி மோதலும் ஏற்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து 2 பட ட்ரெய்லர்களும் பதிலடி கொடுக்கும் விதத்தில் அமைந்ததால அந்த குட்டி மோதல் கொஞ்சம் பெருசாச்சுன்னே சொல்லலாம். இதைத் தொடர்ந்து எடிட்டர் ரூபன் கூட அண்மையில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல கூட நாங்கள் பேட்ட ட்ரெய்லருக்கு பதிலடி கொடுக்கும் விதத்துல இந்த ட்ரெய்லரை உருவாக்கவில்லை, அந்த நோக்கம் எங்க படக்குழுவிற்கே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாரு. மேலும் அது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தாரு. இதைத் தொடர்ந்து பேட்ட விஸ்வாசம் 2 படங்களுமே ராமச்சந்திரன் துரைராஜ் அண்மையில ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2 படத்திற்குமே எந்த ஒரு மோதலும் கிடையாது, ட்ரெய்லர்ல இருவரும் வசனங்கள் மூலம் மோதுகிறார்கள் என்பதெல்லாம் வெறும் பேச்சு தான் அப்படின்னு. விஸ்வாச படப்பிடிப்புல கூட அஜித் சார் அடிக்கடி பேட்ட படம் எப்படி போகிறது, ரஜினி சாருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறதுன்னு கேட்பாராம். இதை பற்றியும் அந்த பேட்டியில அவர் சொல்லியிருந்தாரு. இதை வைத்து பார்க்கும்போது பிரபலங்கள் எல்லோரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. ஆனா ரசிகர்கள் தான். பேட்ட விஸ்வாசம் இந்த 2 படத்தை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.